கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 9ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் அடைக்கலாம், அவரே நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர். சிறுமையானவர்கள் கூப்பிடும்போது கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். உதவியற்றிய சிறுமையானவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர் கர்த்தர். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், ஆதரவற்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். சிறுமைப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் மாத்திரமே அடைக்கலாம், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே உங்களுக்கு தஞ்சம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு தஞ்சமானவர், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே உங்களுக்கு அடைக்கலாம், அவரே உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையோடு இருக்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? அப்படி நன்மை செய்யும் போது தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய பிரச்சனைகள் மாறி போகும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, சிறுமைப்பட்டவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விடுவிப்பார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வோம். தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நெருக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தர் தஞ்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதம் 49-50 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசன